நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனின்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சொல்லுக்கும், அதாவது வாக்கு சாதுரியம் கொண்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதை ஏற்படும். உதாரணமாக வழக்கறிஞர்கள், சொற்பொழிவாளர் இருக்கீங்க. நீங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எப்போ இல்லாத அளவுக்கு ஒரு பேர் புகழ் பீக்கில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடம்னாலே குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த சுபீட்சம், அதாவது ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 10ஆம் இடத்துல இருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 4ஆம் இடத்தில் கேது இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பதால், 4ஆம் இடத்தை செவ்வாய் நீச்சம் பெற்ற போதிலும் 4ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் அசையா சொத்துக்கள் மூலம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனாலும் செவ்வாய் உங்களுக்கு நீச்சமடைந்ததால் கொஞ்சம் போராடித்தான் எதையும் சாதிக்க முடியும். சொத்து பத்துக்கள் வாங்க முடியும், அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக, அவங்களுக்கு என்ன கோர்ஸில் சேரணுமோ அதை சேர்த்து விடுவீங்க. நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு உண்டு. உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச்சமடைகிறார். நீச்ச பங்கம் பெறவில்லை. பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியாது. எதை பண்ணலாம், அதை பண்ணலான்னு அவங்க ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருப்பாங்க. கன்ஃபியூஸ்டு நிலையில் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதால. மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது தலைப்பாயிட போகும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும், ஏன்னா 10ல் ராகுவே இருக்கிறார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்வி, உத்தியோகம், இல்லை சொந்த தொழில், எதுக்காக நீங்கள் சென்றாலும் கண்டிப்பாக சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம். 7ஆம் இடத்து அதிபதி 8ல் அஷ்டமத்து சனி இருக்கிறதால போகிற இடங்களில் சில இடர்பாடுகள், இன்னல்கள், தொந்தரவுகள் வரலாம். சகிப்பு தன்மை வேண்டும். அதாவது பொறுப்புணர்ச்சியோடு இருந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறதாலையும் 10ல் ராகு இருக்கிறதாலையும் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட குரு அங்கே தான் இருக்க போகிறார். அப்போது இந்த கடக ராசி அன்பர்களுக்கு தொழில் மிக பிரமாதமாக விளங்கும். இருக்கவே தான் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம்னு. அதாவது தொழில் நல்லா இருந்தால், உத்தியோகமும் நல்லா இருந்தால், நல்ல சம்பாத்தியம் இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் இல்லையா? அதுலேயும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, கடைநிலை ஊழியர்களும் மிக பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க. மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவோடு பணியாற்றுவீர்கள். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. ஒரு சிலர் வேலைக்காக, புதிய வேலைக்காக, அதாவது
முயற்சி செய்பவரும் அன்பர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம், அதாவது ஜாதக ரீதியாக நீங்கள் தொழில் பண்ணணும்னு விதி இருக்கும் பட்சத்தில் தொழிலுக்காக புதுசாக தொழில் துவங்க நினைக்கும் கடகராசி என்பர்கள் தாராளமாக துவங்கலாம். என்னங்க அஷ்டமத்து சனி நடக்குது, இருந்த போதிலும் குரு தனித்திருந்தால் தான், அந்தனம் தனித்திருந்தால் தான் அவதிகள் மற்ற உண்டு. 10ல் குரு தனித்து இல்லை. அதனால் உங்களுக்கு தொழில் ஆரம்பித்தாலும் மிக சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. மற்றபடி 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும், பாம்பே இருக்குது, குருவும் சுப கிரகமும் இருக்கிறது. உங்களுக்கு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். நீங்கள் லோனு ஒரு தொழில் உத்தியோகம், அதாவது தொழில் ஆரம்பிக்கவோ விருத்தி பண்ணவோ ஒரு அரசு மூலியமாக வங்கிகள் மூலமாக லோன் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த லோன் கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு வாரம். 12ல் சுக்கிரன் இருப்பதால் வண்டி வாகனங்களால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகத்தான் இருக்கும். தாய் மூலம் கூட செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவு தான், மற்றபடி குறைவொன்றும் இல்லை. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை கூட வாங்க முடியும், அது சுப செலவு தாங்க. மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு வாரம். அஷ்டமத்து சனியை கண்டு பயப்படாதீங்க, மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. முருகப்பெருமானை வணங்குங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.